ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செரி vlogs. ஸோ செரி எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் 100+ கண்ட்ரி ரைட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி வேறு இப்போ கேரளா அங்கே போனாலும் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த 100+ கண்ட்ரீஸில் அந்த லாங்குவேஜஸ் எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறாங்கிறது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மறக்காம அவர் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் மோட்டோ வாங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா மோட்டோ வாங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ வாங்கிங் ட்ராவலிங்லாம் இருக்குன்னு அவர் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். ஸோ மறக்காம அவர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர் இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் விடும் போதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு வாஷர் ஒன்று வாங்கினாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் என்ன இது எப்படின்னு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வர்த்துங்க. அது நான் வாங்கின காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம வர்த்து. நான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. பட் இது சைனா பிராண்டு தான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா வர்த்துங்க செம வர்த்து. அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போதே அந்த ஃபோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் என்ன இது எப்படின்னு. ஸோ அதோட காஸ்ட் என்ன இது எல்லாமே அது என்ன பிராண்ட் எல்லாமே சொல்லிடுறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன ப்ராசஸ் எங்கேன்னு வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு வீடியோ என்ன சொல்லிடுறேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியும் ரீசெண்டாக ரொம்ப நாளாக ட்ராவல் வீடியோஸ் போடலை. எனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அடுத்த வர வீடியோ ட்ராவல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் சாரி. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் வீடியோஸ் வந்துடுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மோட்டருங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன ஏது, ஸோ இது எவ்வளோ பவர், ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்லெட் பைப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர். ஸோ இது எல்லாமே ஃபில்டர் தாங்க. உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன மேனுவல், அதுக்கப்புறம் ஃபோம் மேக்கர். ஸோ இது எந்த அளவுக்கு ஃபோம் வரும்னு தெரியாது. நான் பட் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க. தெரிஞ்சிடும் இப்போ செக் பண்ணும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்லெட் பைப்புங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட்லெட். ஸோ இதில் தான் நம்ம ப்ரெஷரான வாட்டர் நம்மளுக்கு இதில் தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கன் இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கன். இது இல்லாமல் இன்னும் இதோட எக்ஸ்டெண்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு அதோட எக்ஸ்டெண்டர். வேறு என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ இதை டேப்பில் கனெக்ட் பண்ணிட்டு இதோட இன்லெட் எடுக்கிறதுக்கு டேப். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மோட்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் வெஹிக்கிள் வாஷருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆக்ரோங்கிற ஒரு கம்பெனி ஓடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ரோ ஹை ப்ரெஷர் வாஷர். ஸோ இதை தான் ரிவ்யூ பண்ணுவோம். எங்கள் ஃபியூல் கேஜ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ப்ரெஷர் கேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக. ஒயரோட லென்த் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. பட் லென்த் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோ கட் ஆஃபுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஹீட் பண்ணி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது தெரியுது பார்த்திங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா பாப்பப் ஆகும்னாரு. பாப்பப் ஆனால் அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் தம்பி. அது நீங்கள் எதுவும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா தான் அது ஆகும். மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. மிச்சப்படி நல்லா வரும் அப்படின்னாரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்லெட்டுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் தண்ணி போகும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அவுட்லெட். ஸோ உங்களுக்கு என்ன இது கனெக்ஷன் எல்லாமே பண்ணி காமிச்சிடறேன். இது ஆக்சுவலி பவர் பார்த்திங்கன்னா மாடல் பார்த்திங்கன்னா S5000. பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 2300 வாட்ஸ். மேக்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 190 பார் வரைக்கும் பவர் வருங்க. நம்மளுக்கு 130 போதும். நான் 130 எதுக்கும் வாங்கினேன். ஸோ வோல்டேஜ் சேம் அதே 220 வோல்ட் ஏசி. ஃப்ளோ பார்த்திங்கன்னா 6.5 LPM. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இன்லெட் ஃபில்டருங்க. ஸோ இன்லெட் ஃபில்டர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபில்டரில் மாட்டிடும். ஸோ இது கீழே இருக்குது பார்த்திங்கன்னா இன்லெட். ஸோ இன்லெட்டில் பார்த்திங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரைட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு மேன் த்ரெட் இருந்தாலே போதும். ரொம்ப டைட் பண்ண வேணாம், உடஞ்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட். வாஷர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பைப் கனெக்ட் பண்ணுறதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த இன்லெட் இது. ஸோ இன்லெட் பைப் இது பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர். நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாங்க. பட் இது பார்த்திங்கன்னா 1.5 போதும். ஜஸ்ட் இதுக்கு உள்ளே கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது லாக் சிஸ்டம் இருக்கும். இதுக்குள்ளே ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ பைப்பை இந்த உள்ள ரிங் தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போடணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே
தென் அப்புறம் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கனெக்ஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இதை பேக் சைடு இப்படி புல் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பால் வாஷர் இருக்கும். இது பால் ஃபில்டர். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பைப்பு கொடுக்க போதில்லை. ஜஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணியிலே கொடுக்கலாம், இல்லை டேங்க்கில் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கீழே என் ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். சேம் இந்த மாதிரி. ஸோ இன்லெட் எல்லா சைடுமே முடிஞ்சுங்க. இப்போது இன்லெட் பக்கம் எல்லாமே முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பக்கம் போகும். சேம் இந்த இது எதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரிங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இல்லை இந்த கனெக்ஷன் வந்து நான் இங்கே பக்கெட்டில் கொடுக்கலங்க, டேப்பில் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் இந்த இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இதை நேராக டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோம் மேக்கர். எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஃபோம் வராதுன்னு நினைக்கிறேன். அது அட்லாஸில் செக் பண்ணி பார்க்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோம் ஜெல்லும் வாங்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் எண்டில் பண்ணி காமிக்கிறோம். ஏன்னா ஸ்டைலாக இருக்குது, பாட்டில் ஸ்டைலாக இருக்கேப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஈஸி மெத்தட் தாங்க. ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம லாக் பண்ணிட்டு முடிஞ்சுதுங்க. இதை த்ரெட் பண்ணிங்கன்னா ஃபுல் டைச் ஆச்சுங்க. ஸோ இந்த சைட் முடிஞ்சு. சேம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா மோட்டரில் கனெக்ஷன் கொடுக்கணும். சேம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் பண்ணிக்கலாங்க. நம்ம மோட்டரில் வர அவுட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபில்டருமே கிடையாது. ஜஸ்ட் சேம் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு த்ரெட் பண்ணிடலாங்க. த்ரெட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆச்சு, அவ்வளோதாங்க. ஸோ மோட்டரில் ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டில் போட்டுற போகிறோங்க. இன்லெட் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில். ஸோ இந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம்னே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து இதில் வந்துடும். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ கனெக்ஷன் கொடுத்து இதை ஆன் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதாங்க அல்டிமேட் ஃபோம் மேக்கர். ஸோ ஆக்சுவலி விஸ்டாங்கிற பிராண்டோடதுங்க. இது ஆக்சுவலி விஸ்டா ஸ்னோ ஃபோம் ஷாம்பு. ஸோ இது போட்டு தான் நம்ம ஃபோம் வர வைக்க போகிறோம். ஸோ பார்ப்போம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்லெட். ஸோ அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா அவுட்லெட். ஸோ இன்லெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கெட் வச்சுருக்குங்க தண்ணி. ஸோ இந்த இன்லெட்டோட இந்த பால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது கூட லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய இன்னாகி ஸோ அதோட அவுட் ஆயிருங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த கன்னில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இந்த டிப் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ப்பாக இல்லைனா ஸ்ப்ரே அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ட்விஸ்ட் பண்ண பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் இது ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ வச்சு நம்ம ஷார்ப்னஸ் இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படின்னு. ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பில் வச்சுருக்குங்க, தெரியுது உங்களுக்கு. ஸோ மவுத் ஃபுல் ஓப்பனில் இருக்குது, இப்போ ஃபுல் ஷார்ப்பில் இருக்குது. இப்போ பாருங்களேன், செம ஃபோர்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே க்ளீன் பண்ணதே இல்லை. நம்மளால் ரொம்ப இன்டீரியர்லாம் நம்ம கை போகாதா க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்
ஸோ கொஞ்சம் ஊற்றினா போதுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நம்ம தண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் இது லாக் பண்ணிக்கலாங்க. அந்த ஃபோமோட இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes லைட்டு ஊற விட்டப்போ லைட்டாக தொடச்சினா பெஸ்ட்டு. தொடச்சிங்கன்னா பக்கா நீட் ஆயிரும். ஸோ இந்தியாக்கான நேற்று நான் க்ளீன் பண்ணனால நீட்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தொடக்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோன்னா முடிஞ்சுங்க. ஸோ மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செயின் லூப் பண்ணும்போது செம்ம இதாகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மிஷின் நம்ம கையிலலாம் க்ளீனாக பண்ண முடியாது. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக இருக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன மெத்தட், என்ன எதுன்னு பார்த்துருப்போம். ஸோ நம்ம இன்லெட்டோட இது பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டருங்க. ஸோ அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 6 meters. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா இன்லெட் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் போடுறது. நம்ம பக்கெட் டேங்க் இல்லைனா டேப்பில் கூட கொடுத்துக்கலாங்க. அவுட்லெட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம கன்னில் வந்துடும். ஸோ கன் எக்ஸ்டெண்டர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கன் ஃபோம் வாஷர் பார்த்தீங்கன்னா ஷாம்பு கொடுக்க மாட்டாங்க. ஷாம்பு நம்ம தனியாக தான் வாங்கணும். ஷாம்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிட்ட வந்துச்சு. அந்த விஸ்டாங்கிற பிராண்ட் நல்லா இருக்குங்க. அது ஆக்சுவலி இன்னொரு பெரிய ஃபோம் மேக்கர். அது பார்த்தீங்கன்னா சமாதானம் நுரை ஃபுல்லாக தேங்கி படையிற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன ஃபோம் மேக்கர்னால அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் நல்லா இருக்குங்க. இதே போதும். மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா 180 பாருங்க. எங்கே ப்ரோ வாங்கினீங்கன்னா நான் கோயம்புத்தூர்ல தாங்க வாங்கினேன். ஸோ அந்த கடை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இது ஆன்லைன்லேயே கிடைக்கும். பட் கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன இதுன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் கிடைக்கிறாருன்னா வாரண்ட்டி இல்லை தம்பி, ஸோ வாரண்ட்டி இல்லை, ஜஸ்ட் இது மட்டும் தான் அப்படின்னாரு. சர்வீஸ் எல்லாம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், பட் வாரண்ட்டி கொடுக்க மாட்டோம்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னாலும் 1 year 2 year வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 2 years மேலே ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஆனால் வாரண்ட்டி மட்டும் கிடையாதுங்க மாதிரி சொல்கிறார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை பரவாயில்லைங்க. என்ன காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 என்னமோ கிட்ட சொல்கிறாரு, 5.5 அந்த மாதிரி சொன்னார். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 4.5க்கு கொடுத்தாருங்க. ஸோ பார்க்கிங்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4500 கொடுத்தாரு. எனக்கு கேட்டிங்கன்னா 4500 பார்த்தீங்கன்னா சம ஒர்க். ஸோ ஏன்னா நம்ம அந்த ஆயில் நம்ம இது இருக்குங்கண்ணா லூப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீர் ராடு கிட்டலாம் இது தேயும். நம்ம ஆயிலெல்லாம் படைஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் தொடச்சாலும் போகாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த மிஷின் வாங்கினது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஃபோமும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சால் நல்லா சூப்பராகவே இருக்குது. எந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, நாட் பேட். அந்த இதில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் சேம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்குள்ளே போந்துருவோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராவல் வீடியோவில் பார்க்குறேங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணலாம். எனக்கே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ நானே ட்ராவல் பண்ணால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் வீடியோ தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.